வணக்கம் ட்ரேடர் சசி. லாஸ்ட் வீக்கு கோல்டில் என்ன நடந்திருக்குது, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன். நம்ம எந்த விதமான இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறதில்ல. ஒன்லி சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதில் ஒரு 5 என்ட்ரி மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 5 என்ட்ரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேடு, வேறு மாதிரி ட்ரேடு நம்ம பண்ணுறது இல்லை. ஸோ குயிக்காக டே டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துன்னு பார்ப்போமா. ஸோ டேயில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸ் ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளார மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அன்னைக்கு போன வீக்கில் இருந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ப்ரைஸு கீழே இருந்தது, இந்த ரிவர்சல் கேண்டில் வந்தது. இந்த ரிவர்சல் கேண்டில்லேருந்து ப்ரைஸ் மேலே போகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இந்த லெவல்லேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேலே இந்த லெவலை டச் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துலேருந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே நிறையா ரெசிஸ்டன்ஸு லெவல் நிறையா இருக்குது. இது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த கவனித்து பாருங்கள். ப்ரீவியஸாக இந்த லெவல்லேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு திரும்பவும் மேலே போகும்போது என்னாச்சு, சேம் லெவலில் இருந்து பாடி க்ளோஸ் எங்கே வச்சுருப்பாருங்க, ரெண்டும் ஈக்குவலாக க்ளோஸ் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கிறோம். ஸோ இந்த தடவையே என்ன எதிர்பார்த்தோம் நம்ம அப்படின்னா, இந்த லெவலில் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரே ஒரு விக்கு மட்டும் போகும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. 1 2 3 4 5 6 நாள் தொடர்ந்து மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறமா திரும்பவும் 1 2 3 4 5 6 நாள் மேலே க்ரீன் க்ளோஸ் வச்சுட்டு மேலே போயிருக்குது மார்க்கெட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் இருக்கிற லெவலே நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய லெவல்னால், மண்டே அன்றைக்கி எதனா ஒரு விக்கு, எதனா ஒரு குயிக் மூமெண்ட்டை மேலே வரைக்கும் போய் டச் பண்ணிவிட்டு கீழே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலையே கொஞ்சம் அரைச்சிட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடே வாக்கில் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்லேயே செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கோல்டு பை ட்ரெண்டு முடிகிற கண்டிஷனில் இருக்குது. பை ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா செல்லில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது 1 ஹவரில் போய் என்ன நடந்திருக்குது, லாஸ்ட் வீக் என்ன மாதிரி ட்ரேட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ நியூஸ் லாஸ்ட் வீக்குக்கும் முன்னாடி, அதாவது 13ஆம் தேதி இந்த சிபிஐ நியூஸ் ஒன்று வந்தது. அதில் மார்க்கெட்டு 2 மணி நேரத்தில் மார்க்கெட் கீழே வந்துருச்சு, மேலே இருந்து கீழே வரைக்கும் வந்துருச்சு. அந்த 2 மணி நேரத்தில் கீழே வந்த மார்க்கெட்டு 1 2 3 4 5 6 நாளாக மேலே வந்திருக்கு. அந்த லெவலுக்கு 2 மணி நேரத்தில் கீழே வந்ததை 6 நாள் ஆயிருக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஸோ இது ஒரு நல்ல ட்ரேட். மேலே வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டை எந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலான்னா, இந்த மாதிரி லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். என்ன நடந்துருக்குது, இங்கே கரெக்டாக அந்த லெவலுக்கு ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே போயிருக்குது மார்க்கெட். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ட்ரெண்ட் லைன் தான். இது எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் லைன்ஸ் அப்படின்னு நம்ம ட்ரேடிங் வியூவில் ஒரு விஷயம் இருக்கும். அதில் இந்த மாதிரி டிஸ்ஜாயிண்ட் சேனல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடலாம். இல்லை உங்களால் கையிலேயே வரைய முடியும், நான் கையிலேயே வரைஞ்சிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையிலேயே வரைஞ்சிடலாம். ஸோ இது டிஸ்ஜாயிண்ட் சேனல். நம்ம டேயில் என்ன பார்த்தோம், பேரலல் சேனல், மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி போகும். இது டிஸ்ஜாயிண்ட் சேனல், அப்படியே எக்ஸ்பேண்டிங் சேனல்னு சொல்லுவாங்க. இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இங்கே போக 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 பெருசாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு 2 பாயிண்ட்டு நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த 2 பாயிண்ட்டு தேவை. இந்த 2 பாயிண்ட்டு கிடைச்சோன்னா அந்த ட்ரெண்ட் லைனை இப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னா 3ஆவது பாயிண்ட்டு கிடச்சிடும். லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்ம ட்ரேடு எடுக்கும்போது எப்படி ட்ரேடு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லெவலில் வரும்போது என்ன மாதிரி நம்மளுக்கு சிக்னல் கிடச்சிதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் பெருசாக எதுவும் ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. இது சொல்லணும் அது சொல்லணும் அப்படின்னு அப்படியே சும்மா கேஷுவலாக அப்படியே ஆரம்பித்து அப்படியே சொல்கிறேன். நிறைய விஷயங்களில் ஆன் த கோலை மறந்துடுறேன் சொல்கிறதுக்கு. அப்புறம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா ஐயோ இதை சொல்லியிருந்துக்கலாம் அதை சொல்லியிருந்துக்கலாம் ஞாபகம் வருது. ஸோ இந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்ற பார்க்கணும். என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி, அது அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அதையும் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி கீழேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டு மேலே நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா கீழேயும் வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து எக்ஸ்பேண்டிங் சேனல், இது எடுத்த உடனே உங்களுக்கு எக்ஸ்பேண்டிங் சேனல்னு தெரியாது. இந்த 2 பாயிண்ட்டு தெரிஞ்சிருக்கும். இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி மேலே ட்ராக் பண்ணியிருப்பீங்க. இந்த 2 பாயிண்ட்டும் கிடச்சிருக்கும். இந்த சிபிஐ நியூஸில் வந்து ரிஜெக்ட் ஆன இடத்துல இருந்து மார்க்கெட் இங்கே கீழே வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குது பாருங்கள். இங்கே ப்ரையராக எங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரல. இந்த லெவலு ப்ரீவியஸ் சப்போர்ட்டு, இந்த லெவல்லேருந்தும் மேலே போகல, மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்து போயிருக்கான். அப்படின்னாலே நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இப்படி வரும். ஸோ இந்த இடம், இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, அப்புறமா நீங்கள் வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டூல் வச்சு நீங்கள் வந்து போடும்போது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். டூல் தேவையில்லை, நானே வந்து அனுபவமாக போட்டுருவேன் அப்படின்னாலும் நீங்கள் ஓகே, வெல் அண்ட் குட் போட்டுடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ட்ரேடு இல்லைனா கூட இந்த ட்ரேடு நிச்சயமான ட்ரேடு, இந்த ட்ரேடு நிச்சயமான ட்ரேடு. ஃப்ரைடே அன்றைக்கி சூப்பராக ஒரு ட்ரேடு கிடச்சிது, தேர்ஸ்டே அன்றைக்கும் ஒரு ட்ரேடு கிடச்சிது. ஸோ இவ்வளோ தான், இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஃப்ரைடேவே அப்படியே கொண்டு போயிடுவான்னு நினச்சேன். இந்த லெவலில் வந்து பிரேக் ஆகி மேலே போயிடும்னு நினச்சேன், ஆனால் போகலை. ஏன் அந்த மாதிரி நினச்சேன், இந்த பேட்டர்ன் வந்து மெச்சூரிட்டி அடைஞ்சிருச்சு. அதனால் ஏதோ ஒரு சைடு பிரேக் ஆகிடும். ஒன்று மேலே பிரேக் ஆகணும், இல்லை கீழே பிரேக் ஆகணும். ஸோ இது ஒரு பெரிய புஷ் கொடுத்தான். அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்த பிரேக் ஆன உடனே அப்படியே பொறுமையாக அப்படியே மேலே போய் இங்கே டச் பண்ணிடுவான்னு தான் நினச்சேன். ஆனால் அவன் வந்து போகலை. சரி, ஓகே, 1 ஹவரில் இதுதான் வந்து நடந்திருக்குது. இப்போ ட்ரேடு எடுக்கிறது வந்து நம்ம 5 மினிட்ஸ்லாம் எடுக்க போகிறோம். ஸோ எல்லா ட்ரேடுமே டேயில் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்டு எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்து பேட்டர்ன் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு 1 ஹவருக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 5 மினிட்ஸுக்கு வந்துடுவீங்க. 5 மினிட்ஸில் வந்துட்டு எதனா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இதில் தான் நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து 1 ஹவரில் வந்து நீங்கள் பேட்டர்ன்லாம் போட்டிங்க அப்படின்னா, பேட்டர்ன் போடும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறது. அந்த இடம் வந்ததுன்னா ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இது சப்போர்ட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முன்னமே நீங்கள் வந்து கணிச்சு வச்சிடலாம். இப்போ அந்த சிபிஐ ஹையில் வந்து ஒரு லைன் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குதுன்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ மண்டே அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இது வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் விட்டுற வேண்டியதான் மார்க்கெட்டை. என்ன ஆச்சு, ப்ரீவியஸாக எங்கேயுமே வந்து ஹை வந்து இல்லை. அப்போது நம்ம நோமேன் லேண்டில் தான் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து சிபிஐ நியூஸில் பெரிய கேண்டில் கீழே விழுந்ததுனால நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இல்லை. இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து லோயர் ஹை இந்த லெவலை மேலே போகுது, ப்ரைஸ் கீழே வருது. ஆனால் இந்த லெவலை கட் பண்ண மாட்டான், அங்கேருந்தே மேலே போயிடுறான். திரும்ப மேலேருந்து கீழே வருது, பட் ஆனால் இந்த லெவலுக்கு வர மாட்டேங்குது, மேலே தான் போகிறோம். ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணியிருக்கிறான் ப்ரைஸை, இங்கே தான் கட் பண்ணுறான். அப்போ இங்கே கட் பண்ணி மேலே வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாக்டாக இந்த ஹைக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எந்த ஹை, ப்ரீவியஸ் ஹை வர்றதுக்கு எப்போவுமே வெயிட் பண்ணோம். நம்மளுடைய டார்கெட் எல்லாமே என்னது, நம்மளோட டார்கெட் எல்லாமே வந்து இப்படி போய் ப்ரைஸு கீழே வந்ததுன்னா இந்த லெவலுக்கு வரும்போது தான் பை. இங்கெல்லாம் கூட பை கிடையாது, இங்கே வந்தால் தான் பை. இதுக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட், என்ட்ரி ஏட் எக்ஸிட் மெத்தட். ஸோ அதே மாதிரி தான் மேலேயும் ஒரு லெவல் வரைக்கும் போயிடுச்சு ப்ரைஸு, நம்ம வந்து எந்த ட்ரேடுமே எடுக்கலை. திரும்பவும் ப்ரைஸ் வந்து கீழே வருது, கீழேருந்து என்ன பண்ணுது, திரும்பவும் அதே லெவலுக்கு வருது. இந்த அதே லெவலுக்கு வரும்போது ஒரு செல் ட்ரேடை ட்ரை பண்ணுறோம். இங்கே செல்லை ட்ரை பண்ணுறோம். இந்த பாடி ஆஃப் த கேண்டில், ஏதாவது ஒரு கேண்டிலுடைய பாடி வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா, இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். அப்போ உங்கள் லாஸ் வந்து ரொம்ப 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 மினிமம் லாஸ், லோ ரிஸ்க்கு ட்ரேட்ஸ். இதுக்குள்ளார எங்கேயோ ஒரு இடத்துல பாடி வந்து க்ளோஸ் வைக்கும், இங்கே நினச்சி வைக்கும்.
நீங்கள் ஒரு லாட்டு போட்டிங்கன்னா $85 லாஸ்ட்டில் நீங்கள் வெளியில் ஈஸியாக வந்துடலாம். இல்லை நீங்கள் 5 லாட்டு போட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா $500 லாஸில் வெளியில் வந்துடலாம். பட் ஆனால் ப்ராஃபிட்னு வரும்போது என்ன வருது, ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துல ஒரு செல் எடுத்திருந்தீங்கன்னா அவன் கீழே எங்கேயோ போயிட்டான். நீங்கள் ஒரு லாட்டு போட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா $500 ப்ராஃபிட்டே வந்துருக்கும். அப்போ உங்கள் ரிஸ்க் எவ்வளோ, சும்மா ஒரு $50 ரிஸ்க்குக்கு $500 வந்து ப்ராஃபிட் வந்து வருது. ஸோ இங்கே என்ன நடந்துருக்குது, ப்ரைஸ் வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து திரும்பவும் வந்து மேலே வந்து இங்கே ஒரு சிக்னல் இப்படி கீழே வந்து மேலே வருது பார்த்தீங்களா, திரும்பவும் வந்து செல். ஏன் இங்கே செல் பண்ணுறோம், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. என்ன நம்மளுக்கு இதில் என்ன பிளானு, இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ மண்டே அன்றைக்கி இந்த ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு, சூப்பர் ட்ரேட். அப்போது அங்கேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, பொறுமையாக வந்து கீழே வந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருவான், லோயர் லோ பண்ணிக்கிட்டே வர்றான் பாருங்கள். புரியுதா, லோயர் லோ தொடர்ந்து லோயர் லோ தான் பண்ணுவான். நம்ம மேலே போய்டும். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு பை ட்ரேடை யாராச்சும் ஒருத்தர் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பை ட்ரேடு எடுத்த உடனே என்ன பண்ணுவோம், ப்ரைஸ் வந்து மேலே கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஒரே முட்டா வந்து கீழே வந்து இதை பிரேக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸை போட மாட்டோம், ட்ராக் பண்ணிக்கிட்டு அப்படியே போவோம். திரும்ப வந்து இங்கே வரும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பை ட்ரேடு பண்ணலாமா அப்படின்ற வாய்ப்பு இருந்தால் ஒரு பை ட்ரேடு பண்ணுவோம். இப்படியே ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய புஷ் கொடுப்பான். இங்கே வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுவோம் எல்லாத்தையும். அதை என்றைக்குமே பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, ப்ரீவியஸாக என்ன லெவல் இருக்குது, ஏதாவது லெவல் இருக்கா ப்ரீவியஸாக. ஸோ ப்ரீவியஸாக வந்து இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு லெவல் பார்த்தீங்களா. ஸோ இந்த லெவலுக்கு வந்தோன்னே என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரைஸு அழகாக ரியாக்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கிறான். ஒருவேளை நீங்கள் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல பை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் லெவலை பார்த்துங்க. இப்போது மேலேருந்து கீழே வந்தது, இது என்ன இருக்குது பார்ப்போமா, இது ஒரு லெவலு. ஸோ இதில் சின்ன ட்ரேடு இங்கேருந்து அப்படியே வந்து ட்ரெண்டே ரிவர்ஸ் ஆகிடுமானா அது வந்து தெரியாது. ட்ரெண்டு எப்போ ரிவர்ஸ் ஆகும், லோயர் லோ பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் ரிவர்ஸ் ஆகாது. ஹையர் ஆகி பண்ணும்போது தான் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி போச்சுன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி எப்போவுமே வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து தாராளமாக வந்து இதில் வந்து பை வந்து எடுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ப்ரைஸ் வந்து இந்த பாடியை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கவே மாட்டான். ஒன்லி விக்கு மட்டும் வந்து போயிட்டே இருக்கும். எத்தனை விக்கு வந்துருப்போம், 1 2 3 4 5 6 7 8 9 10 கேண்டில் விக்கு வந்து கீழே வந்துருக்குது. ஆனால் பாடி இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸே வைக்கல பாருங்கள். அப்போவே நீங்கள் வந்து என்ன இது பண்ணலாம், அசம்ஷன் வந்து பையர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அந்த இடத்துல, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பை ஆக போகுது. நீங்கள் ட்ரேடு எடுக்கணும்னு சும்மா சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ட்ரேடு வந்து ட்ரை பண்ணீங்க, எந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு ட்ரை பண்ணாலும் சரி, ப்ரீவியஸாக அந்த இடத்துல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா, ப்ரீவியஸாக மார்க்கெட் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குதா பார்க்க வேண்டிய முதல் விஷயம் அது. ஆமாம் எடுத்துகிட்டு போயிருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கான்னா மேலே தான் போகணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகி கீழே போகிறதும் கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னா, ஒரு வேளை ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கேண்டில் க்ளோஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணணும் லாஸ்ட்டில். இல்லைன்னா நீங்கள் எக்ஸிட்டே பண்ணணும். இந்த மாதிரி விக்கு மட்டும் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்டுக்காக தான் நீங்கள் வந்து அந்த ட்ரேடே எடுத்திருப்பீங்க. பட் ஆனால் இந்த இடத்துலையே நீங்கள் வந்து எக்ஸிட்டும் பண்ணியிருப்பீங்க, அதுவும் லாஸில் எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. சின்ன லாஸாக இருந்தாலும் லாஸ் தான். அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ட்ரேடு வந்து எடுக்கணும். ஒரு பெரிய பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சு, ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வந்ததுன்னா நமக்கு இங்கே ட்ரேடு உண்டு. இது வந்து ஹிட் அண்ட் ரன்னுன்னு ஒரு மெத்தடு. வந்து அந்த இடத்த தொடுவான், தொட்டவுடனே மேலே போயிடுவான்.
நம்மளுக்கு உள்ள நம்ம ட்ரேடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்க மாட்டான். மேலே இப்போ நம்ம ட்ரேடு வந்து எப்படி எடுக்கிறோம், ட்ரேடு மேலேருந்து ப்ரைஸ் கீழே வருது, திரும்ப கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வரும்போது இந்த இடத்துல ட்ரேடு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா அந்த ப்ராஃபிட் வந்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். ஒருவேளை கீழே பாடி க்ளோஸ் வச்சுருந்தா எக்ஸிட் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம பண்ணுறது. இப்போ இதில் வந்து நம்ம பை பண்ணலாமான்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் பை பண்ணும்போது எப்போவுமே சின்ன ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் பண்ணிடணும். ஏதோ ப்ரீவியஸ் ஹைலேயே எக்ஸிட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இல்லை இன்னும் மேலே போவான் அதனால் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேண்டில் பார்த்தோன்னா எக்ஸிட் பண்ணுறது நல்லது. அப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், கீழே 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 வந்துருக்கிறான். ப்ரீவியஸாக இங்கே லெவல் வந்து இன்னும் வந்து கீழே தான் இருக்குது. இதெல்லாம் டெர்மினல்லே இல்லை. இது சும்மா வந்து இந்த ஓண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொடுக்குற அந்த சார்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இது வந்து இல்லை, டெர்மினலில் இல்லை. ஸோ இங்கே சரியான சப்போர்ட் இல்லை. ப்ரைஸும் வந்து இந்த இடத்துலேருந்து மேலேயும் வந்து பிக்கப் பண்ணி போயிட்டான். இங்கேயும் நம்மளுக்கு வந்து ட்ரேட் இல்லை. ஏன் இல்லை, மேலேருந்து ஒரு பெரிய பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ ஒரு க்ரீன் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுறோம். க்ரீன் கேனில் வந்துருச்சு. க்ரீன் கேனில் வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம ப்ரைஸ் மேலே இப்படி க்ரீன்லேருந்து திரும்பவும் இதே லெவலுக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். இங்கே வந்தால் தான் ட்ரேடு. இங்கே வராமல் இந்த மாதிரி ஹிட் அண்ட் ரன்லேயே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எப்படி போனான், ஹிட் அண்ட் ரன்னு வந்தான் மேலே போயிட்டான், அதே மாதிரி வந்தான் மேலேயும் போயிட்டான். ஸோ நோ ட்ரேட்ஸ். நமக்கு இதில் வந்து ட்ரேடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்டே இதுதான் ஒரு பெஸ்ட்டு ட்ரேட். லோயர் லோ பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தால் இந்த ட்ரேடை நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஹையர் ஹை பண்ணுற வரைக்கும் நான் வச்சுருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஓகே ரைட், அது ட்ரேடு என்ட்ரி மட்டும்தான் நம்மளுடைய வேலை. எக்ஸிட் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ட்ரெண்டாகி வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ட்ரெண்ட் லைனை இந்த மாதிரி வந்து போட பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வரும்போது ட்ரேடு எடுக்க பார்க்கலாம். இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த பாயிண்ட் கிடச்சிது, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஒரு க்ரீன் கேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி போகிறத விட க்ரீன் கேனில் பார்த்தோன்னா ஓகே இதுலேருந்து மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்ததுன்னா க்ளோஸ், எக்ஸிட் இன் லாஸ், இல்லைனா இதை வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ இவ்வளோ நேரமாக நீங்கள் இந்த சார்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை போட்டவுடனே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருதா, இந்த இடத்துக்கு வந்தோன்னே மார்க்கெட் வந்து மேலே போகுது, ப்ரீவியஸாக சப்போர்ட்டும் இருக்குது, ப்ரீவியஸ் சப்போர்ட்டும் இருக்குது, ட்ரெண்ட் லைனும் இருக்குது, அப்போ கண்டிப்பாக மேலே போவான். இவ்வளோ தாங்க ட்ரேடிங்கு. 2 லைனை போடுங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் லிக்விடிட்டி இருக்காது. நைட்டு வந்து நம்மளுக்கு வந்து லேட் நைட்டு. ஸோ இந்த மண்டே அன்றைக்கி ட்ரேடு வந்து இந்த மாதிரி வந்து அழகாக மேலே ஒரு ட்ரேடு, அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தீங்க அப்படின்னா, இல்லை ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்கள் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் இது ஆப்போசிட் ட்ரேடு தான். அதனால் சின்ன ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணியே ஆகணும். இந்த சின்ன ப்ராஃபிட்னா கூட இது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா $300 வரும். 5 லாட் போட்டிங்கன்னா $1500 வரும். மண்டே அன்றைக்கி அப்படி முடிஞ்ச மார்க்கெட்டு டியூஸ்டே அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான், ட்ரெண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான். மண்டே அன்றைக்கி எப்படி வந்தான், லோயர் லோ பண்ணிக்கிட்டே மார்க்கெட் வந்து கீழே வந்தானா, டியூஸ்டே அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஹையர் ஹை எல்லாம் லோயர் ஹை. இந்த லெவல் தான் காலையில் கொடுத்த லெவலு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து அந்த லெவலை அவன் வந்து கட் பண்ணவே இல்லை. எப்படி மண்டே வந்து லோயர் லோ பண்ணிகிட்டே போனானோ டியூஸ்டே அன்றைக்கி ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிட்டான். எங்கே வரைக்கும் போயிட்டான், சிபிஐ ஹை நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சோம்னா சிபிஐ 1 ஹவரில் அந்த சிபிஐ ஹைக்கே போயிட்டான் பாருங்கள், கிட்டத்தட்ட அங்கே போயிட்டான். அப்போ சிபிஐ ஹை கிட்ட போனான்னா என்ன ஆவான்னு நம்ம எதிர்பார்த்தோம், செல் ஆவான்னு எதிர்பார்த்தோம். டியூஸ்டே அன்னைக்கு ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்த மார்க்கெட்டு சிபிஐ ஹை கிட்ட போகும்போது ஹையர் லோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். அப்போ இங்கிருந்து வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணக்கூடாது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், இங்கே வரும்போது
காலையிலேருந்து பையெல்லாம் எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக யூஎஸ் மார்க்கெட்டு 9 மணிக்கு ஓப்பன் ஆன உடனே வால்யூம் அதிகமாக இருக்கும், மேலே போகிற மாதிரி காட்டுவான். இது பாருங்கள், நல்லா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் மேலே போகிற மாதிரி போச்சு. கரெக்டாக இந்த இடத்துல நம்ம பை எடுத்திருப்போம், அங்கேருந்து கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிறது 1 ஹவரில் போயிட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அப்புறம் நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வந்து இப்போ தான் வந்து நம்ம அந்த 1 ஹவரில் வந்து ட்ரெண்ட் லைன் போட்டு ஒரு பேட்டர்ன் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் இப்போ தான் கிடைக்க ஆரம்பிக்குது. டியூஸ்டே அன்றைக்கி நமக்கு இந்த லெவலில் நமக்கு தெரியாது இந்த இடத்துலேருந்து கீழே போவோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் சிபிஐ லெவல் இருக்குது. சிபிஐ லெவல்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸு, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தடு மேலேருந்து கீழே வந்து மேலே போயிடுச்சு. இந்த லெவலுக்கு வந்ததுன்னா செல்லு. சார் இன்னும் சிபிஐ வந்து தொடவே இல்லையே, இன்னும் மேலே போனான்னா என்ன பண்ணுறது? மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட்டு. திரும்பவும் அதே சிக்னல் இந்த இடத்துல எங்கேயாவது கொடுத்தான்னா திரும்பவும் வந்து என்ட்ரி. இந்த இடத்துலேருந்து செல் ஆவான்னு நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அந்த செல் ட்ரேடை வந்து இப்படி தான் எடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. ட்ரையல் அண்ட் எரர் தான். இங்கே வரைக்கும் வந்துட்டு கீழே போய் மேலே வரும்போது ஒரு செல் ட்ரேடை ட்ரை பண்ணலாம். ஏன் இங்கெல்லாம் ட்ரை பண்ணல? இங்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக வந்து இல்லை, இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வரும்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் தாராளமாக. மேலே போய் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். இதோடைய லாஸ்ன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு வேளை இந்த இடத்துக்கு போச்சுன்னா $60 தான். $60 லாஸில் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். டியூஸ்டே அன்றைக்கி சொல்கிறேன் ட்ரேடு. மண்டே ட்ரேடு முடிஞ்சுது. டியூஸ்டே அன்றைக்கி காலையிலேருந்து என்ன பண்ணிடுது, மார்க்கெட் வந்து லோயர் லோ பண்ணவே இல்லை, லோயர் ஹை பண்ணி லோயர் ஹைன்னு அந்த ப்ரீவியஸ் லெவலில் பிரேக்கே பண்ணவே இல்லை. சரி, இதில் நம்ம வந்து ட்ரேடு எங்கே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணாமல் அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அடுத்த தடவை எப்போ கீழே வரானோ அப்போ பை பண்ண வேண்டியதான். அப்போ எக்ஸிட் எங்கே? இந்த லெவல் தான். இந்த லெவல் இந்த விக்குக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட். என்ட்ரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சேம் நம்மளுடைய கிளாசிக் பை மெத்தட் தான். மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே திரும்ப வந்தது, அதே லெவலுக்கு வந்ததுன்னா பை. எல்லா பையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வேறு மாதிரி பை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து இங்கேருந்து வந்து புல்லிஷாக மேலே போகுது, ஐயோ விட்டுட்டுமே மேலே போயிட போகுது அப்படின்னு இங்கே பை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, மேலேருந்து வந்துட்டு இருக்க மார்க்கெட்டு மேலே போயிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வருவான், கன்ஃபார்மாக வருவான். என்ட்ரி ஏட்டு எக்ஸிட். நல்லா மேலே போனதுக்கப்புறம் இந்த ஹையை கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு நான் சொல்லலை. ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே பண்ணுற விஷயம் அது. பட் ஆனால் நான் அதை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மேலே போன மார்க்கெட்டு மேலே புல்லிஷாக போயிடும்னு நினச்சிங்க அப்படின்னா திரும்பவும் கீழே வர விடுங்க. கண்டிப்பாக கீழே வந்ததுக்கப்புறமா இந்த எட்ஜில் பை பண்ணுங்கள். இங்கே இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணால் போதும். இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் எது? ஸ்டாப் லாஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் வந்து பாடி வந்து கீழே, இந்த விக்குக்கு கீழே லைன் போட்டுருவா. இது ப்ரீவியஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். போயிட்டு திரும்ப கீழே வரும்போது வந்து இந்த லெவலில் தான் நீங்கள் பையே பண்ணணும். இங்கே கூட பண்ணக்கூடாது, இங்கே தான் பண்ணணும். இந்த லெவலுக்கு பக்கத்தில் வரும்போது மேனுவலாக பை பண்ணணும். நீங்கள் ஆர்டர் போட வேணாம், லிமிட் ஆர்டர் போடாதீங்க, மேனுவலாக பை பண்ணுங்கள். இதில் எதனா ஒரு பாடி ஆஃப் த கேண்டில் இந்த லெவலுக்கு கீழே வந்து நல்லா டீசெண்டாக இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுனா, இங்கேயே க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் வச்சது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணியிருங்க. ஒரு $50, ஒரு $100, எவ்வளோ உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமோ பாருங்கள். உங்கள் லாட் சைஸை பொறுத்து நீங்கள் அதை வந்து டிசைட் பண்ணுங்கள். ஒரு தடவையும் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய வந்து விக் இருக்குது, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டு இந்த ரெட் கேனில் வந்தோன்னா இந்த இடத்துல செல் எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போடாதீங்க. செல்லுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, ஓகே, லெட் இட் கம் பேக்.
திரும்பவும் வரட்டும் அந்த இடத்துக்கு. வர்ற வரைக்கும் காத்துருங்க. வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? போனால் போயிட்டு போகிறான், ஒரு 5 நிமிஷம் போய் டீலாம் சாப்பிட்டு வாங்க, அடுத்த ட்ரேட் ரெடி ஆயிரும் அதுக்குள்ளார. எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறேன், எல்லாம் நீங்கள் 5 மினிட்ஸில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து பெரிய புல்லிஷ்னஸோட மேலே போகிறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது ட்ரெண்ட் லைன்லாம் மறந்துடுங்க. மேலேருந்து கீழே வந்தான், குடுன்னு மேலே போகிறான். மேலே போயிடுவான் போலவே, நல்லா புல்லிஷாக போகுது மார்க்கெட்டு. இங்கெல்லாம் செல்லாக கீழே போயிடுவான் போலன்னு நினச்சிருப்பீங்க, இங்கெல்லாம் மேலே வந்துடுவானேன்னு நினச்சிருப்பீங்க. கரெக்டாக இந்த லெவலுக்கு இந்த ஹைக்கு கிட்ட வந்துட்டு அங்கேருந்து கீழே வந்தான் பாருங்கள். சார் ஓகே, நான் இது மாதிரி மேலே வருது, இந்த இடம் வந்த உடனே நான் வந்து செல் பண்ணுறேன், எங்கே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், எக்ஸிட் பண்ணிட்டோம், எனக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த ப்ரீவியஸ் விக் எடுத்துக்கோங்க எப்போவுமே. இந்த ப்ரீவியஸ் விக்குக்கு மேலே இப்போ இருக்கிற பாடி ஆஃப் த கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட். சார் இங்கேயும் அதே மாதிரி இருக்கேன், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுங்கள். ஆனால் இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ் வந்து பெருசாகிட்டு போயிட்டே இருக்கும். லாஸை ட்ராக் பண்ணவே பண்ணாதீங்க. சரி, இவ்வளோ புல்லிஷ்னஸோட இவ்வளோ பவர் கேண்டில் வந்து மேலே இப்படி வந்துகிட்டு இருக்குது, இதில் போய் செல் பண்ண சொல்கிறீங்களே, ப்ரீவியஸ் லெவலில் வந்ததுன்னா கண்டிப்பாக செல்லு எடுத்து தான் ஆகணும். ப்ரீவியஸ் லெவலில் வந்ததுன்னா ட்ரை, எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஒரு 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 சின்ன 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 இடங்கள்லேயும் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பைசெல்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்னதாக பேட்டர்ன்ஸும் இந்த மாதிரி வரும். பேட்டர்ன் மேலே கீழே போச்சு, பிரேக் ஆகி கீழே வந்துச்சு. இதில் பாருங்கள், இதில் ஒரு சப்போர்ட்டு. இந்த இடத்துக்கு வந்தால் மேலே போகுது, வந்தால் மேலே போகுது, அப்புறம் இங்கே பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ 2 மணி நேரம் ஆகிடும். அதனால் டியூஸ்டே அன்றைக்கி உங்களுக்கு வந்து இவ்வளோ வாய்ப்புகள் வந்து இருக்க தான் செய்யுது. மண்டே அன்றைக்கி அந்த வாய்ப்புகள், டியூஸ்டே அன்றைக்கி இந்த மாதிரி வந்து லோயர் ஹை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். அங்கே லோ பண்ணால் இங்கே லோயர் ஹை, இல்லை ஹையர் ஹைன்னு கூட சொல்லலாம். ஹையர் ஹைனா இந்த ஹை பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான்னு சொல்லலாம். பட் ஆனால் ட்ரேடு எப்படி எடுக்க முடியும்? இந்த மாதிரி ஹையர் ஹை பண்ணிட்டு போகும்போது இந்த மாதிரி வந்து விட்டுருங்க. ப்ரைஸு கீழே வருதா, மேலே போதா விட்டுருங்க, திரும்ப கீழே வருதா அங்கே பை பண்ணுங்க. மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது, கீழே தான் பை. இங்கெல்லாம் எங்கேயுமே கிடையாது. இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ். நோ, நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுற இடத்துக்கே ப்ரைஸ் வரும். கண்டிப்பாக வரும்போது நீங்கள் வந்து பை பண்ணால் போதும். மற்ற நேரங்களில் நீங்கள் சும்மா இருந்தால் போதும். ஸோ டியூஸ்டே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அப்படியே வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த லெவலுக்கு வந்தான் போகிறான். அப்போது மேலே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மேலே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனு, மேலேருந்து கீழே. ஸோ நான் இந்த மாதிரி படம் வரைகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியுது அப்படின்னா சூப்பர். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. சப்போர்ட்டு, ட்ரெண்ட் லைன், அவ்வளோதான். நான் சொல்கிறதெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் வரைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாதி கிணறு தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ட்ரேடு தப்பாக எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். தப்பானா ட்ரேடு வந்து இங்கேருந்து மார்க்கெட்டை கீழே வரும்போது என்ன நினைக்கிறீங்க? ஐயோ விட்டுருவான் போலவே, நம்ம இந்த இடத்துல செல் பண்ணிடுவோம், ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுப்போம். நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணுன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும்போது நீங்கள் வந்து செல் எடுக்க பாருங்கள். வர வாரத்துலேருந்து அந்த மாதிரி ட்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரிசல்ட்டு. இந்த இடத்துக்கு வரும்போது பை, எத்தனை தடவை வந்தாலும் பை. இந்த இடத்துல பை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவேன். எங்கே க்ளோஸ் பண்ணுவேன்? கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். எதுக்கு கீழே? இந்த லெவல்லையே விக்கு வந்து எது லோ, இதுதான் லோ. இங்கே இருக்கிற லெவலில் எல்லா லெவல்லையும் விக்கு தான் நமக்கு கணக்கு, பாடி கணக்கு கிடையாது. பாடி எக்ஸிட் பண்ணுறது, ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் பாடி. ட்ரேடு எடுக்கிறது விக்கு கிட்ட வந்தால் தான் ட்ரேடு. இல்லைனா இந்த மாதிரி வந்து ஜோன் வந்து நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜோனுக்குள்ளார வந்தாலே ட்ரேடு. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரேடு எடுத்துட்டீங்க, கீழே போய் க்ளோஸ் வச்சது எக்ஸிட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான், சிம்பிள். இங்கேயே வேலை முடிஞ்சிடும்.
ஆனால் இந்த மாதிரி பிரேக் பண்ணிடுவான், கீழே போயிடுவான் அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு ட்ரேட் எடுக்கலை அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டு போயிருக்கும், இந்த ப்ராஃபிட் போயிருக்கும், இந்த ப்ராஃபிட் போயிருக்கும். இங்கே அஃப்கோர்ஸ் லாஸ் வந்தது. இந்த ப்ராஃபிட் 3 தடவை வந்த ப்ராஃபிட்டுக்கும் இந்த சின்ன லாஸுக்கும் சம்மந்தமே இருக்காது கம்பேரிசன் பண்ணும்போது. அதனால தான் உங்களை வந்து ட்ரேடு வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ டியூஸ்டே அன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு. ஹையர் ஐ பண்ணிகிட்டே போனால் இல்லை லோயர் ஐ பண்ணிகிட்டே மேலே வந்தான். சிபிஐ லெவலுக்கு வந்தான். சிபிஐ லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே போயிட்டான். ஸோ கீழே போனவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அடுத்த நாள் வந்து வெனஸ்டே அன்னைக்கு இந்த லெவலை வந்து மிஸ் பண்ணவே இல்லை. மிஸ் பண்ணலைன்னா என்ன சொல்கிறேன், இந்த சப்போர்ட் ஒரே ஒரு தடவை இவ்வளோ பெரிய மூவ் பண்ண போகிறான் அப்படின்னா ஆப்போசிட்டில் தான் போவான். இந்த மாதிரி வேகமாக போய் ஸ்டாப் லாஸு இங்கே இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சமாக மேலே போயிடுவான். ஸோ இங்கெல்லாம் நமக்கு ட்ரேடு கிடையாது. ஸ்டார்டிங்கில் எப்போவுமே வந்து நமக்கு வந்து ட்ரேடு கிடையாது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நம்மளுக்கு மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறான், இந்த லோயர் லோ வந்து இந்த லோயர் ஐ கரெக்டாக பார்த்தீங்க, இதை லோயர் ஐ பண்ணிகிட்டே இருக்கான் பாருங்கள். அப்படியே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்குது. எது வரைக்கும் போயிருக்கிறான், கரெக்டாக சிபிஐ லெவல் வரைக்கும் போயிருக்கிறான் பாருங்கள். அப்போ திரும்ப சிபிஐ லெவலுக்கு வந்தால் அதான் ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தேன்னா என்ன பண்ணணும், நீங்கள் செல் ட்ரேடு தான் ட்ரை பண்ணணும். இங்கே போயிட்டு பை ட்ரேடு வந்து ட்ரை பண்ணவே கூடாது. இந்த லெவலில் இங்கேயே நீங்கள் செல் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். கீழே வந்து மேலே போகும்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் எடுத்துருக்கீங்க, கொஞ்சம் கீழே வந்தான், ஆனால் திரும்ப வந்து மேலே வந்துருக்குறான். மேலே வந்துட்டு மேலே போகாமல் இந்த லெவலில் நீங்கள் ஒரு வேளை செல்லு எடுத்தீங்க மறுபடியும் அப்படின்னா ரொம்ப மார்ஜினலாக இந்த இடத்துலலாம் க்ளோஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் ட்ரேடு எடுக்கிறீங்க, இங்கேயே க்ளோஸ் வச்சுருக்கோம். ஒருவேளை இங்கே போய் க்ளோஸ் வச்சுருந்தேன்னா இந்த ட்ரேடு வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். பட் ஆனால் ரொம்ப மார்ஜினலாக இந்த மாதிரி வந்து $10 கூட நான் லாஸ் வந்து புக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ட்ரேடிங் வந்து பண்ண முடியாது. அவ்வளோ பயந்துலாம் பண்ணக்கூடாது. ஒரு $50 வந்து பஃபர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். போனால் $50 போச்சு, வந்ததுன்னா $500 வரும். அந்த மாதிரி 10 ட்ரேடு நீங்கள் இந்த மாதிரி ஃபெயிலியர் பண்ணிங்கன்னா தான் $500 போகும். ஓகே, 10 ட்ரேடு கண்டிப்பாக நடக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிங்கன்னா 10 ட்ரேடு கண்டினியூஸாக வந்து ஃபெயிலே ஆகாது. அப்போ ப்ரீவியஸ் சிபிஐ ஹைலேருந்து நீங்கள் ஒரு செல் ட்ரேட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப மார்ஜினலாக பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் வச்சானா, இந்த மாதிரி பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சானா நீங்கள் எக்ஸிட் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் நீங்கள் வந்து லோயர் லோ பண்ணிக்கிட்டே வந்து கீழே வந்த ப்ரைஸு திரும்ப வந்து அந்த 9 மணிக்கு வந்து மார்க்கெட்டை ஓப்பன் ஆகும்போது இந்த ட்ரேட்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து ஜாலியாக வந்து பண்ணிகிட்டு இருக்க ட்ரேட். ட்ரெண்ட் லைனு வந்தோன்னா மேலே போகிறான், வந்தால் மேலே போகிறான், வந்தால் மேலே போகிறான். சின்ன 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 ஸ்கால்பிங் இதெல்லாமே. ஒரு டைம் பிரேக் பண்ணால் என்ன ஆச்சு, $150 இதில் போச்சு. ஓகே, இங்கே இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குதே. ஒரே ஒரு தடவை பிரேக் பண்ணிடுவான். அது மேலே பிரேக் பண்ணாலும் ஓகே, கீழே பிரேக் பண்ணாலும் ஓகே. அந்த ஒரு தடவை பிரேக் பண்ண போகிறான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ட்ரேடே எடுக்காமல் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. வரும்போதெல்லாம் கண்டினியூஸாக ட்ரேட் எடுங்க. ஒரு தடவை பிரேக் பண்ணும்போது லாஸை வந்து புக் பண்ணிக்கிட்டா போச்சு. ஓகே, ஸோ சிபிஐ ஹைலேருந்து வெனஸ்டே அன்றைக்கி என்ன பண்ணால் கீழே வந்துட்டான் மார்க்கெட்டு. திரும்ப வந்து கொஞ்சம் மேலே புஷ் பண்ணி போனால், பட் ஆனால் இந்த இடத்துல பேரலல் சேனல் மாதிரி எக்ஸாக்டாக அந்த விக்கு மட்டும் வந்து போச்சு பாருங்கள். சரி, ப்ரீவியஸாக இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. நான் இதில் வந்து நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் எடுக்க சொல்கிறீங்களே, நான் ஒரு வேளை இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ட்ரேடு ஒன்று எடுக்கிறேன். ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனும் இருக்குது, எனக்கு ட்ரெண்ட் லைனும் இருக்குது, சப்போர்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல ட்ரேட் நான் வந்தோன்னு எடுக்கிறேன். தாராளமாக எடுங்க. கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. நான் நடந்து முடிஞ்சதை பார்த்துட்டு சொல்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். நடக்கிறப்பவே நான் சொல்கிறேன், இது இவ்வளோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மேலேருந்து ப்ரைஸு கீழே வந்துட்டு இருக்குது, ட்ரெண்ட் லைன் இருக்குது. பிஃபோராகவே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல எடுக்குவா, தாராளமாக எடுங்க. ஆனால் கீழே போய் க்ளோஸ் வச்சு தான் எக்ஸிட் பண்ணிடுங்க.
நான் இந்த ட்ரேடெல்லாம் எடுத்து இந்த ட்ரேடும் எடுத்து லாஸை வந்து இந்த கேண்டலில் வந்து புக் பண்ணிட்டேன். திரும்ப வந்து மேலே வந்துருச்சு, வந்தால் வந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் திரும்ப வர்றதுனால இதை வந்து ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணியிருக்கலாம், ஒழுங்காக நம்ம வச்சுருந்துக்கலாமே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ரூல் இஸ் அ ரூல். பாடி கீழே போய் க்ளோஸ் வச்சுதா, அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனோன்னா க்ளோஸ், எக்ஸிட் த ட்ரேட். அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க. அப்போ இப்போ என்ன ஆச்சு, மேலே நம்மளுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. 1 ஹவரில் இந்த பாயிண்ட் கிடச்சோன்னா இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிடுவீங்க இந்த ட்ரெண்ட் லைனை. அதே மாதிரி உங்களுக்கு இந்த லெவல்லேருந்தும் இந்த லெவல் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருது வெனஸ்டே அன்னைக்கு. இந்த ட்ரேடு பாருங்கள், இது பியூட்டிஃபுல்லான ட்ரேடு, நைட்டு எடுத்த ட்ரேடு. இது பாருங்கள். ஸோ ப்ரைஸு ஒரு பெரிய பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, ஒரு க்ரீன் கேண்டில் வந்தோன்னா என்ன பண்ணணும், ப்ரைஸ் வந்து மேலே போய் கீழே வந்ததுன்னா ட்ரேட் எடுக்கணும். ப்ரைஸ் க்ரீன் கேண்டில், பெரிய பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, க்ரீன் கேண்டில் மேலே போச்சு, கீழே வந்தது, இங்கே ட்ரேட் எடுத்திருப்பீங்க, அதையும் தாண்டி கீழே போய் க்ளோஸ் வச்சு என்ன பண்ணணும், எக்ஸிட் பண்ணிடணும். இதுலேயே எக்ஸிட். அடாடா என்னடா இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ப்ரைஸு திரும்ப வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வருது. கீழே வந்தால் என்ன பண்ணணும், பை பண்ணணும். இந்த ரேஞ்சில் எக்ஸாக்டாக இங்கேயே வருவான், நீங்கள் கவலையே படாதீங்க. இங்கேருந்து போயிட்டானா போயிட்டு போகிறான், விட்டுருங்க. திரும்பவும் இந்த இடத்துக்கு வருவான், கண்டிப்பாக வருவான். 80% ஆஃப் த டைம் வருவான். 10 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன்னா இந்த மாதிரி வந்து வருவான். வரும்போது நீங்கள் அந்த பையை வந்து பண்ணால் போதும். ஏன் இங்கே பை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ரிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி. சார் இவ்வளோ பெரிய ரெட் கேண்டலில் வந்து நீங்கள் பை பண்ண சொல்கிறீங்களே, ஆமாம். கன்ஃபர்மேஷன் வேணாமா, வேண்டாம். சரி இப்படியே கீழே போய்ட்டு என்ன பண்ணலாம், இங்கே போய் பாடி க்ளோஸ் வச்சு எக்ஸிட் பண்ணுறீங்க. இங்கேயே பண்ணால் எக்ஸிட் பண்ணாதீங்க, இங்கே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. சரி எங்கே நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறது, ப்ராஃபிட்டு ப்ரீவியஸ் ஹைக்கு போச்சுன்னா புக் பண்ணுறேன்னா பண்ணுங்கள், இல்லை இன்னும் மேலே போகணும்னு வெயிட் பண்ணுறதுனாலும் வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ட்ரி மட்டும்தான் சொல்லி தர்றேன். நான் ப்ராஃபிட் புக்கிங் வந்து அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ இதில் என்ன ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்னாலே $300 வந்துடும். 5 லாட்டு போட்டிங்கன்னா $1500 வந்துடும். இந்த இடத்துல இந்த ட்ரேடும் எடுத்திருந்தீங்கன்னா $3000, 1500, 3000, வெறும் இதுக்குள்ளார $3000 பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். வெறும் இந்த மாடல் மட்டும் ஃபாலோ பண்ணால் கூட போதும். இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு பெரிய பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ எப்போ மார்க்கெட்டில் வருதுன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆர்டர் ஃப்ளோ, பெரிய பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, க்ரீன் கேண்டில், மேலே ப்ரைஸு, கீழே வந்தது, எக்ஸிட். இங்கே திரும்ப ஒரு லெவலில் வரைக்கும் வந்தான், திரும்ப மேலே போனால் கீழே வந்தான், பை. இந்த லாஸை இதில் வந்து சூப்பராக கவர் பண்ணிடலாம். திரும்ப வந்தாலும் திரும்ப பை. திரும்ப இந்த இடத்துல கீழே போய் க்ளோஸ் வச்சேன்னா என்ன பண்ணுறது, லாஸ் புக். மேலே போனால் ஓகே, என்ஜாய் த ப்ராஃபிட். நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக வரட்டும், வந்தோடனே நான் வந்து வேறு ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தரேன். ஒரு 5000 பேர் இப்போ தான் ஒரு 350 பேரோ எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு 5000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். இதுக்குள்ளேயே எப்படி ஒரு $5000 சம்பாதிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து வெனஸ்டே அன்னைக்கு ட்ரேடு. ஸோ வெனஸ்டே ட்ரேடு வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு 1 ஹவரில் இந்த பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. மேலே இருக்க பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு, கீழே இருக்க பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. ட்ராக் பண்ணிட்டீங்க. ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டு இங்கேருந்து இங்கே வரப்போகுது. ஸோ கன்ஃபார்ம் ட்ரேடு இதெல்லாம். ப்ளஸ் என்ன ஆகுது, மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகி மேலே போகுது. அந்த ட்ரெண்ட் லைன் 1 ஹவரில் இருக்கிற ட்ரெண்ட் லைன் அதை விட்டுருங்க. இது வந்து 5 மினிட்ஸில் இருக்கிற ட்ரெண்டு. ஒருவேளை நீங்கள் கீழே எங்கேயா பை பண்ணினீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துக்கு போச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். மேலே போகுதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல இருக்க பையை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை க்ளோஸ் பண்ணிங்கனாலும் போயிட்டு இந்த லோவில் நீங்கள் லோவை வந்து பிரேக்கே பண்ண மாட்டேன். திரும்ப நான் வரைஞ்சி கட்டுறேன் பாருங்கள். லோவை பிரேக்கே பண்ணவே மாட்டேன்.
நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னாலும் சரி. இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்கள். இதெல்லாம் கன்ஃபியூஷன். உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் 1 ஹவரில் இங்கேருந்து இங்கே போகிறான் அப்படின்ட்டு. கரெக்டாக போனான்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து இங்கே போயிட்டான். அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், ரிஜெக்ட் ஆகிருக்கான். இங்கே எதனா சான்ஸ் கொடுத்துருக்கானா உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் ஒரு பெரிய இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு குயிக்காக மேலே போச்சு. அப்போவே நினச்சேன் ஓகே இங்கேருந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விழுகிறதுனா விழுந்துட்டான், ஆனால் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிதா? மேலே போனால் கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே இங்கே போனான்னா தான் என்ட்ரி. புரியுதா உங்களுக்கு? மேலே போனால் கீழே வந்தான் திரும்பவும் மேலே போனான்னா என்ட்ரி. இந்த ரேஞ்சுக்கே போனால் தான் செல்லு, இல்லைன்னா செல்லு கிடையாது. இல்லைன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷனு இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஒருவேளை நீங்கள் இந்த கேண்டல்லையோ இந்த கேண்டல்லையோ செல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒருவேளை ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் 1 ஹவரில் போகுது, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் விக் இருக்குது பாருங்கள், அந்த ப்ரீவியஸ் விக்குக்கு மேலே போய் ஏதாவது ஒரு பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். எங்கேயாச்சும் நீங்கள் ட்ரேடு இதில் எடுக்கணும்னு நினச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா, எப்போவுமே சொல்கிறேன், இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை இங்கேயே நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸிட் பாயிண்ட் வந்து இதுதான். இதுக்கு மேலே தாங்காது. இதுக்கு மேலே போயிட்டு ஏதாவது ஒரு பாடி வந்து இங்கே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, லைன் போட்டு காமிச்சிட்றேன், இந்த லெவலுக்கு மேலே போய் ஏதாவது ஒரு பாடி வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை லாஸில் புக் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்போ அங்கேருந்து எங்கே வருவான்? 1 ஹவர் ட்ரெண்ட் லைனு மேலே போய் டச் பண்ணிட்டான், அங்கேருந்து எங்கே வருவான்? உங்களுக்கு கிளியராக தெரியும் கீழே வந்துடுவான் அப்படின்னு. தேர்ஸ்டே அன்றைக்கி என்ன நடந்து வருங்க, வெனஸ்டேலேருந்து உங்களுக்கு இந்த லெவல்லேருந்து மேலே போனால் மேலேருந்து கீழே வந்துட்டான். கிளியராக தெரியும் உங்களுக்கு இந்த ட்ரேடு வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள்? $1500 இங்கே தாராளமாக செல் ரிஸ்க்கு எடுக்கலாம். ஏன்? ட்ரெண்ட் லைன் இருக்குது, எக்ஸ்பேண்டிங் சேனலு, மேலேருந்து கீழே வரும்னு நல்லா தெரியும். அப்போ கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான், லோயர் லோ பண்ணிகிட்டே வந்திருக்கிறான் பாருங்கள். தெரியுதா? லோயர் லோ லோயர் லோ லோயர் லோ. இப்போ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஈக்குவல் லோ எங்கே பண்ணுறான், இல்லை ஃபெயில்டு லோ எங்கே பண்ணுறான், அதை கவனிக்கணும். ப்ரீவியஸாக சப்போர்ட் எங்கே இருக்குது? ஸோ வெனஸ்டே அன்னைக்கு ஒரு லெவல் வந்துட்டு மேலே போயிருக்கானே, இந்த லெவலில் ஒருவேளை இங்கே பை போட்டவங்க எல்லாருமே வந்து பை ட்ரேடில் இருக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்பாங்கன்னா இது கீழே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு சின்ன ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும் மார்க்கெட்டில். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். இதெல்லாம் அடுத்தடுத்த லெவல். இங்கே வந்தால் மேலே போகிறான் பாருங்கள். ப்ரீவியஸாக இதே மாதிரி ஒரு இடம் அவங்க சொன்னோன்னா வந்தால் மேலே போகிறான், வந்தால் மேலே போகிறானா, எங்கே? வெனஸ்டே வந்தான் மேலே போனான், வந்தால் மேலே போனான், வந்தால் மேலே போனான், மேலேயே போயிட்டான். இங்கேயும் வந்தான் மேலே போகிறான், வந்தால் மேலே போகிறான், வந்தால் மேலே போகிறான். சும்மா இதுக்குள்ளேயே நீங்கள் 5 லாட்டு போட்டிங்கன்னா $5000 சம்பாரிச்சு போயிடலாம். ஒரு தடவையும் கீழே வந்து மேலே போனான்னா 5 லாட் போட்டிருந்தீங்கன்னா $2000 கொடுத்துருப்பான். இங்கேயே போட முடியுமானா போட முடியாது. ஏன்? மேலே போய் ப்ரைஸு திரும்ப கீழே வரும்போது இந்த எட்ஜில் தான் ட்ரேடு. எட்ஜில் பாடி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட். மேலே கரெக்டாக இந்த லெவலில் வரைக்கும் போனால் அங்கேருந்து திரும்ப வந்து கீழே வந்துட்டான். கரெக்டாக இந்த லெவலில் வரைக்கும் வந்தான், இங்கேருந்து திரும்ப வந்து மேலே போயிட்டான். ட்ரெண்டாகி போயிருக்கான் பாருங்கள் மேலே. அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கான், மேலே ஒரு லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நமக்கு தான் இன்னும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணலையே. ஃப்ரைடே அன்னைக்கு இந்த ட்ரேட் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு வந்து இது வந்து மதிய டயத்துலேயே வந்து இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கிளியராக தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்தால் மேலே போயிடுவான் அப்படின்ட்டு. மேலேருந்து கடன்னு கீழே வந்த உடனே
இந்த இடத்துல நான் என்ன எதிர்பார்த்தேன், ப்ரைஸ் வந்து ஒரு க்ரீன் கேனில் வந்த உடனே இப்படி வந்துட்டு மேலே போகணும். இங்கே வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை, ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர அவசியம் இல்லை. ப்ரீவியஸாக நான் சப்போர்ட் இருந்தால் கூட போயிடுவானா. ப்ரீவியஸாக சப்போர்ட் வந்து இந்த இடத்துல உருப்படியாக இல்லை. சரி, உருப்படியாக இல்லை, எப்படியும் மேலே போயிடுவான். என்ன பண்ணலாம், கீழே வரலாம். மேலே போனால் இது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், லைவ் ட்ரேடிங் அப்படின்ட்டு. மேலே போனால் கீழே வந்தால் ட்ரேடு, இங்கே வந்தால் ட்ரேடு வரல, இங்கேருந்தே போயிட்டான். அட போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அப்புறம் பார்த்தா கடற்கடன்னு கீழே வந்தான். ட்ரெண்ட் ஆகிட்டு வர்றான் பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணலாம். ஒரு வேளை பை பண்ணால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல சின்னதாக லாஸ் புக் பண்ணியிருப்பான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஈக்குவல் லோ இல்லைனா ஃபெயில்டு லோ எதனா பண்ணோம், இல்லை ட்ரெண்ட் லைன் கிட்டனா வரட்டும், ஏதோ ஒன்று பண்ணட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கரெக்டாக லோயர் லோ பண்ணிக்கிட்டே வந்தான். அதுக்கப்புறம் இங்கேருந்து பண்ணலை, இங்கேருந்து அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். இங்கேருந்து எங்கே போயிருக்கிறான் ஃப்ரைடே அன்றைக்கி, நேராக இங்கேருந்து மேலே எங்கேயோ போயிட்டான். 2000 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், 2300. 5 லாட் போட்டிங்கன்னா $10,000. 2 5 போட்டிருக்க வேண்டியது இந்த இடத்துல, ஒரு 5 லாட்டோட முடிஞ்சது. ஏன்னா இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ட்ரேடு. அதுக்காக நான் இந்த இடத்துல 100 லாட்டு போட்டிருந்தேன்னா மில்லியன் கணக்கில் சம்பாரிச்சிக்கலாம். ஓகே ரைட்டு, ஆனால் அதுக்கான அக்கௌண்ட்டு உங்கள்கிட்ட இருக்கணும். கையில் 10 ரூபா வச்சுக்கிட்டு போய் நல்ல ஸ்டார் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்ணுன்னு எதிர்பார்த்தா எப்படி? கையில் என்ன காசு இருக்குதோ அதான். 10 ரூபாய்க்கு டீ தான் வரும்னா டீ தான் குடிக்கணும், ரொம்பலாம் ஆசைப்படக்கூடாது. அக்கௌண்ட் சைஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா 50 லாட்டு போடலாம், சின்னதாக இருந்ததுன்னா 0.5 தான் போட முடியும்னா 0.5 தான் போடணும். ஆசைப்பட்டு போட்டிங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்குறான். ஒரு தடவை இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னா அப்படி கீழே போய் ஒரு லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு மேலே போனான்னு வச்சுக்கோங்களேன், இந்த கீழே போதில் உங்கள் அக்கௌண்ட்டு முடிஞ்சு போயிடும். அப்புறம் மேலே அவன் எப்படி போகணுன்னு நம்ம எதிர்பார்த்தோமோ அது மாதிரி போயிடுவான். ஸோ அதனால் அந்த மாதிரி ரிஸ்க்கை என்றைக்குமே எடுக்காதீங்க. அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரையர் டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு பண்ணணும், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் அக்கௌண்ட் இருந்தால் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? அக்கௌண்ட்டு வேணும் உங்களுக்கு, இருந்தால் தான் நீங்கள் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் பாட்டு பை செல்லுன்னு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்டு போயிடும். அக்கௌண்ட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் ரிஸ்க் மேனேஜ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே தான் வந்து என்ன எதிர்பார்த்தோம், இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுவான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பிரேக் பண்ணி போகல. அப்புறம் எல்லாம் லிக்விடிட்டி அப்படியே ரொம்ப கம்மியாகிடுச்சு. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு முடிச்சாச்சு ட்ரேடை. ஸோ லாஸ்ட் வீக் வந்து இதுதான் நடந்தது. ஸோ என்ன நடந்தது, ஒரு சீக்கிரமாக வந்து ஒரு ப்ரஷ்அப் மாதிரி பார்த்துருவோமா. மேலேருந்து டேயில் வந்து இந்த மாதிரி வந்து சேனல் பேட்டர்னுக்குள்ளார ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து இங்கே போகும்னு நினச்சோம், அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. 1 ஹவரில் என்ன நடந்தது அப்படின்னா, இப்படி வந்து ஒரு ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிது. இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இப்படி இழுத்தோம் நம்ம, அது அங்கே போச்சு. அது அங்கே போனோடனே இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணி இப்படி இழுக்கும்போது வந்து கீழேயும் கிடச்சிருது உங்களுக்கு பாயிண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு மேலே வந்தால் செல்லு, கீழே வந்தால் பை அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் லாஸ்ட் வீக் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சு போச்சு. நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி என்ன நடந்தது, என்ன மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சும்மா இந்த மாதிரி ஒரு கேஷுவலாக ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.